ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி சகனாஸ் கிச்சனில் நம்ம முட்டை கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, பிஞ்சு கத்திரிக்காய் வச்சுட்டு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது சாதம், சப்பாத்தி, பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ண நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் மிளகு 1/4 டீஸ்பூன், வெள்ளை எள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் 1/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதோட ப்ரௌன் ஆனியன் 1/4 கப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆனியன் எண்ணெயில் வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் காம்பை நீக்கிட்டு 4 வகுந்துட்டு இது மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2 இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் மசாலா பேஸ்ட் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். மசாலா கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து புளி லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தேன், அது 1/4 கப்பு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம். மசாலாவோட புளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் தூவிட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புலாவ், பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த கிரேவி ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.